ஹாய் க்யூட்டீஸ், இன்றைக்கி ஒரு ட்ரை ப்ரான் ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ட்ரை ஆன ப்ரானை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் ஜஸ்ட்டு நல்லா சாட் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரை சாட் பண்ணுங்கள். அதிகமான ஹீட்டில் வச்சிங்கன்னா அது வந்து கரிஞ்சிரும், பொடிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ நல்லா அது ஆல்ரெடி ட்ரையில், ஸோ அதனால் நல்லா சாட் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இதோட கலர் வந்து நான் காமிக்கிறேன் நடுவில் எப்படி இருக்குன்னு. தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆற விட்டுருங்க. இந்த நடுவில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், 10-12 வரமிளகாவும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா விட இந்த வரமிளகா தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகு போட்டால் ஒரு இது வந்துடும், சட்னி டேஸ்ட் வந்துடும். ஸோ இது வந்து நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப சாஃப்ட்டு பேஸ்ட்டு வேண்டாம், தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கணும். இந்த மீன் டைம் வந்து நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்க அந்த ப்ரான் இருக்கு இல்லையா, அதோட தலையும் வாலும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து மாற்றி அதை அப்படியே பிச்சு போட்டுருங்க. பிச்சு எடுத்துகிட்டு பாடி மாத்திரம் எடுத்தால் போதும். அது இப்படி தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுங்க. ஆயில், கோகோனட் ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேங்க. எல்லாமே கோகோனட் ஆயிலில் தான் பண்ணுவோம். ஸோ நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி விழுத போட்டு ஆവശ്யத்துக்குள்ள உப்பும் போட்டு நல்லா சாட் பண்ணிவிடுங்க. ஈரத்தன்மை போகிறவரை நல்லா சாட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த ப்ரானை வந்து அதில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து நீங்கள் வந்து இந்த நெத்தூளி இருக்குல்லையா, காஞ்ச நெத்தூளி, காஞ்ச நெத்தூளி இருக்குல்ல, அதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு கருவாடு இருக்கு இல்லையா, அதை கூட வாழை கருவாடு அதெல்லாம் கூட சுடு தண்ணியெல்லாம் போட்டு இது பண்ணி பிச்சு இதாக்கிட்டு அப்படியும் இதில் போட்டு ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.